ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் ரோகிணி மனோஜும் ரூமில் காட்டுறாங்க. ரோகிணி வந்து எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச மனோஜ் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல, நீ நினச்சி என்னை விட்டு போயிடுவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எதுனாலும் மறைக்காமல் சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து மீனாவோட நகையை விற்றதை வந்து சொல்கிறாரு. ரோகிணி வந்து ஷாக் ஆகுறாங்க. இது மட்டும் முத்துக்கு தெரிஞ்சுன்னா அவர் உன் கையவே உடைச்சிருவாரு. யார் முன்னாடி நான் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேனோ அவங்க முன்னாடி தான் என்னை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை திட்டுறாங்க. சரி, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதை வந்து ஆன்டி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. மனோஜும் ஓகே சொல்கிறாரு. மீனாவும் முத்தும் பேசுறாங்க. மீனா வந்து சொல்றாங்க, நம்ம நகையை மனோஜ் எடுத்தாருன்னு நினைச்சோம், பட் அவர் வேற யாருக்கிட்டே கடன் தாங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் போய் மீனா, இதெல்லாம் நீ நம்பிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு, அம்மா தான் உனக்கு லீட்லாம் எடுத்து கொடுத்தாங்க, யார்கிட்ட கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் மனோஜோட ஃப்ரெண்டை போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க. முத்து வந்து மனோஜோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றாரு. எனக்கு ஒரு 2 லட்சம் கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோ கேஷ்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் அண்ணனுக்கு மட்டும் 4 லட்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அண்ணனுக்குலாம் 4 லட்சம் கொடுக்கல, என்னோட மினிமம் அமௌண்ட்டே 30,000 தான் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. வேணா நம்ம சாமியார் கிட்ட வந்து நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமான்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் மீனா, இதெல்லாம் நீ நம்பிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்துக்கு வந்து நீ சொன்னதுல எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் வாங்கி அந்த லெமன் மஞ்சள் குங்குமம் பூசி த்ரெட்டை வச்சு சுத்துறாரு. முத்துவும் விபூதிலாம் அடிச்சுக்கிறாரு. அண்ணாமலையை காட்டுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க. ஏன்பா டல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நினச்சிதான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சரியாகும்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. தேங்க்யூ.